Hi friends, welcome to my channel Nivi Homemade Cakes. இந்த வீடியோல ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான் 1 kg பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்ல ட்ரையான பவுல்ல 4 முட்டை எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் முட்டையை எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் 1/2 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸும் ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கலாம். அது டபுள் ஆகி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் வச்சு. அப்புறம் 3/4 கப் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பவுடர் சுகராக எடுத்தீங்கன்னா 1 கப் பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. நான் சுகர் கரையணுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும் ஒரு 10 நிமிஷம். சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்ச உடனே பீட்டர் ஹை ஸ்பீடில் வச்சு எக் நல்லா திக்காகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க 10 நிமிஷம். பீட் பண்ண நல்லா திக்காக வரும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா போட்டோடனே பீட்டரில் பீட் பண்ணிங்கன்னா பறக்கும். அதனால லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீட்டர் ஆன் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு இந்த கேக்கை குக்கரில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால குக்கர் உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மூடியில் விசிலும் வாசலும் போடாமல் மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் மைதாவை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மாற்றிக்கலாம். மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டே மிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் ஸ்பேச்சுலால மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையிலேயே. மிக்ஸ் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றிட்டு லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடியில் ஏதாச்சும் மைதா ஏதாச்சும் இருந்தால் நல்லா மிக்ஸ் ஆயிரும் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது. அதுக்கப்புறம் 8 இன்ச் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் தடவி வச்சுருக்கேன். அதில் பேட்டரை மாற்றிக்கலாம். நம்ம கேக் பேட்டர் மாற்றிட்டு ஏர் பபிள்ஸ் இருந்தால் டின்னை லைட்டாக தட்டிட்டு நம்ம குக்கரில் வச்சு 30லேருந்து 35 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேக் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூடு ஆறினோடனே நம்ம 3 லேயர்ஸாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதுக்கு 3/4 கப் சுகரும் 1/2 கப் வாட்டரும் ஊற்றி நான் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே சூடு ஆற வச்சுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். கேக் இப்போ 3 லேயர்ஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 1 kg போர்டு எடுத்துட்டு அதில் லைட்டாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு சுகர் சிரப்பால் நல்லா வெட் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா வெட் பண்ணிக்கலாம். கேக்கும் சூடு ஆறி இருக்கணும், சுகர் சிரப்பும் சூடு ஆறி இருக்கணும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் லேயர் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபில்லிங் கொடுக்கறதுக்காக ஒயிட் சாக்லேட் கனாஷையும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் செரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையும் ஃபில்லிங்காக கொடுத்துக்கலாம். நம்ம சாக்லேட் கனாஷையும் செரியும் கேக் ஃபுல்லாக சுற்றி போட்டுக்கலாம். நம்ம எந்த பீஸ் கட் பண்ணாலும் நமக்கு செரி கிடைக்கிற மாதிரி போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டுட்டு அடுத்த லேயர் கேக் வச்சுட்டு அதே மாதிரி சுகர் சிரப்பால் நல்லா வெட் பண்ணிக்கோங்க. இங்கே மில்க் வச்சு கூட வெட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வெட் பண்ணிட்டு அதே மாதிரி அடுத்த லேயர் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். திருப்பி சாக்லேட் கனாச்சும் செரியும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு 3rd லேயர் வச்சுக்கலாம். செகண்ட் லேயர் ஃபில்லிங் முடிச்சுட்டு 3rd லேயர் வச்சுட்டு நம்ம சுகர் சிரப்பால் வெட் பண்ணிக்கலாம். அப்புறம் க்ரம் கோட் போட்டுட்டு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஹார்ட் ஷேப்பில் பண்ண போகிறோம். அதுக்காண்டி நம்ம கேக்கை கட் பண்ணணும். அதனால ஃப்ரிட்ஜில் ஒரு நல்லா செட் ஆகட்டும். க்ரம் கோட் போட்ட கேக்கை நல்லா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணணும். அதனால ப்ளஸ் மாதிரி லைட்டாக இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம் கேக் மேலே. அதுக்கப்புறம் 2 சைட்லையும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேக்கை. கேக்கில் 2 சைடும் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டு போர்டில் லைட்டாக கேக்கை நகர்த்தி வச்சுட்டு கேக்குக்கு மேலே அந்த கட் பண்ண 2 பீஸையும் வச்சு ஹார்ட் ஷேப்புக்கு நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த 2 பீஸையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹார்ட் ஷேப்பில் கொண்டு வரணுன்றதுக்காக சென்டரில் மட்டும் லைட்டாக வி ஷேப்பில் லைட்டாக கேக்கை கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஹார்ட் ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக வரும். அப்புறம் நம்ம அழகாக மெயின் கோட்டிங் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 10 நிமிஷம் செட் பண்ணி எடுத்துக்கலாம். செட் ஆகிற டைமிங்கில் வந்து ஒயிட் சாக்லேட்டை வந்து நான் துருவி எடுத்துக்கிறேன். நம்ம சாக்லேட்டை துருவி எடுத்துகிட்டு திருப்பி அதை ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் அது வந்து நல்லா டைட் ஆகும். இல்லைனா நம்ம பிசு பிசுன்னு கையில் ஒட்டும் அப்ளை பண்ணும் போது ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் துருவி எடுத்துட்டு நீங்கள் 10 நிமிஷம் திருப்பி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேக் ஃபுல்லாக நம்ம சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம். கேக் ஃபுல்லாக சாக்லேட்டை சுற்றி அப்ளை பண்ணி முடிச்சுட்டு குட்டி ஸ்டார் நாசில் எடுத்து நான் டிசைன் போட்டுக்கிறேன். கஸ்டமர் ஒரு பிக் சென்ட் பண்ணாங்க, அதே மாதிரி டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. நான் அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். கஸ்டமர் சென்ட் பண்ண பிக்கில் ஒரு சைட் ஃபுல்லாக சாக்லேட்ஸ் தான் இருந்துச்சு, ஒரு சைட்ஸ் வந்து அவங்க ரைட்டிங் கேட்டிருந்தாங்க. நம்ம சாக்லேட்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு செரி வச்சுக்கலாம். செரிலாம் வச்சு முடிச்சுட்டு கஸ்டமர் கேட்ட ரைட்டிங்ஸ் எழுதிக்கிறேன். கஸ்டமர் இந்த கேக்கை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதையும் இதோட ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் கேளுங்க. நல்லா கேக் நல்லா வாயில வச்சா கரையிற மாதிரி. ஏன்னா கடையில வாங்கினா நம்ம 2 பேரும் சாப்பிட்டாலே தகக்கிற மாதிரி ஆயிட்டோம். அது வந்து இல்ல, ஆனா 1 கிலோவே நாங்க 4 பேர் திங்கிறோம்னா யோசிச்சிங்க. அப்ப நான் யாருக்கும் கொடுக்க வேணாம் வச்சிருப்போம், யாருக்காச்சும் கொடுத்தா அப்புறம் கொஞ்சம் ஆயிடும், பத்தாதுன்ட்டாங்க எங்க வீட்டுல. சரி ஓகே, நான் யாருக்குமே கொடுக்கல, நம்மளே உட்காந்து திம்போம். கஸ்டமர் சென்ட் பண்ண பிக்கில் வந்து சாக்லேட் கார்னிஷ்லாம் கொஞ்சம் டிசைனுக்காக வச்சுருந்தாங்க. நானும் அதே மாதிரி ஒயிட் சாக்லேட்லாம் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக எல்லோ கலர் ஆட் பண்ணிவிட்டு அந்த டிசைன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி டார்க் சாக்லேட்லேயும் ஒரு டிசைன் இருந்துச்சு, அதையும் நான் பண்ணி எடுத்து கேக்கில் செட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. வெயிட் செக் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணியாச்சு. சிதம்பரத்தில் யாராச்சும் இருந்தீங்கன்னா கேக் ஆர்டர்ஸ் பண்ணணும்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேக் ஆர்டர்ஸ் பண்ணிக்கோங்க. வெளியூரில் இருக்கவங்க கேக் ஆர்டர்ஸ் பண்ணணும்னாலும் ப்ரௌனி, புட்டிங் கேக், டீ கேக், ப்ளம் கேக், ராகி பிஸ்கட், வீட் பிஸ்கட் எல்லாமே டெலிவரியும் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.